தாவேக்கு ஆட்சியா? தாவேக்கு தான் ஆட்சி நடத்துதா? இன்னமும் டிஎம்கே எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் ஆளுங்கட்சியாவும் தாவேக்கா எதிர்கட்சி மாதிரிதான் இருக்குது. இன்னி வரைக்குமா ஃபியூஸ் கேரியரை புடுங்கிறது டிஎம்கே தான் சொல்றாங்கன்னா நாங்க தான் ஆட்சியில இருக்கோம். டிஎம்கே ஆட்சி நடக்குதா? டேய், டிஎம்கேல பாதி பேர் ஊழல்ல பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடின்னு இருக்கானுங்க, ஒளிஞ்சுன்னு இருக்கானுங்க. இதுல ஐயா ஒரு ஸ்டேட்மெண்ட் வர கொடுக்குறாரு. இன்னைக்கு வர பீஸ் கரியரை யார் புடுங்குறாங்களோ அவங்க ஆட்சி தானே. அப்போ நீங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கும் போதே பீஸ் கரியரை நீங்க புடுங்குறீங்கன்னா அப்ப ஆட்சியில இருக்கும் போது என்ன புடுங்கிருப்பீங்க மக்கள்கிட்ட இருந்து. ஆனா நீ ஒருத்தம் போதுண்டா டிஎம்கேவை ஒரு இடம் முடிச்சு விடுறதுக்கு நீ ஒருத்தம் போனோம். இதான்டா நம்பர் 1 துரேந்தர் இந்த கேங்ல. ஒருத்தம் போதும் டிஎம்கே மொத்தமா மூச்சு விட்டுருவான். சோசியல் மீடியாவில் தற்போது பரபரப்பாக வைரல் ஆகி வரும் ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ராஜ்கமல் தளபதி தான் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது டிஎன்கே ஜென்சி ஆர்ஜே சரண் தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. மேலும் எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்படி நடந்து கொண்டால் ஆளுங்கட்சியாக இருந்தால் மக்களுக்கு என்ன செய்வார்கள் என்ற கேள்வியையும் இந்த வீடியோ எழுப்பியுள்ளதாக பேசப்படுது. இதையடுத்து இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. சிலர் ஆர்ஜே சரணை கடுமையாக விமர்சிக்க, மற்றவர்கள் அதற்கு எதிராகவும் கருத்து தெரிவித்து வருகின்றன. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? இந்த வீடியோவில் சொல்லப்படும் கருத்துக்களுடன் நீங்க ஒத்து போறீங்களா? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.